ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏவியேட்டர்ஸ் அந்த பால்கை. ஏவியேட்டர்ஸ் அண்ட் பால்கை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் அண்ட் குக்கிங் செக்ஷன். ஃபுட் அண்ட் குக்கிங் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது கிரசன்ட் ஹோட்டல் வானகரத்தில் இருக்கோம். பொதுவாகவே வெளியூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வேலைக்கு வரவங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கணும்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஏன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டால் லாஸ் ஆஃப் பே வரும். ஸோ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையேந்தி பவனில் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவாங்க. பட் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது வந்து சில பேருக்கு வந்து ஒத்து வராது, ஏன்னா அதுக்கு பொறுமை ஜாஸ்தி தேவை. அதே மாதிரி இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஆனால் வந்து பட்ஜெட் போடுவாங்க. ஸோ பட்ஜெட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடணும், அதே நேரத்தில் அந்த சாப்பிட்ற உணவு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்கு சென்னையில் ரொம்ப குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற மாதிரி சாப்பாடு ரேட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் கிரசன்ட். இப்போ நான் இருக்கிறது கிரசன்ட் ஹோட்டல் வானகரத்தில். இவங்களோட பிரான்ச் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற கிரசன்ட் ஹோட்டல் லைலா காலேஜ் பசங்களாகட்டும் இல்லை நியூ காலேஜ் பசங்களாகட்டும் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த நுங்கம்பாக்கம் கிரசன்ட் ஹோட்டல் வந்து பயங்கர ஒரு பாப்புலர் ஜாயிண்ட். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கிரசன்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடோட ரேட்ஸ் வந்து இட்ஸ் வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கும். தே ஹேவ் அ லாட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃபர்ஸ். அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 100 rupees 150 rupeesக்கு ஒரு நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிடலாம், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஹோட்டல் கிரசன்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு 4-5 ஐட்டம் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், என் பேர் வந்து ஃபசின். ஓகே சார், நம்ம கிரசன்ட் பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் சார். கிரசன்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நுங்கம்பாக்கம் பிரான்ச் தான். அது ஆல்மோஸ்ட் ஒரு 25 years ஆச்சு. லைக் இப்போது ஆல்மோஸ்ட் சென்னையில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 பிரான்ச்சஸ் இருக்குது. எத்தனை ஜென்ரேஷன் ஆக்சுவலி? நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷனா ஃபோர்த் ஜென்ரேஷனா கிரசன்ட்டுக்கு? நான் தேர்ட் ஜென்ரேஷன். ஓகே சார், அது எப்படி கிரசன்ட் வந்து அந்த நுங்கம்பாக்கத்தில் அந்த டைமில் எப்படி உங்களுக்கு யார் மெயின் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க? மெயின்லி த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. லாயலா காலேஜில் அந்த காலேஜ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த காம்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு 18 years முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தான் காம்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது இப்போவும் இருக்குது. லைக் எல்லாமே சேம் தான் காம்போ. இப்போ ஒரு 18 years-ஆக அதிகம் சேல்ஸ் வந்து காம்போ தான் போகுது. பாப்புலரான காம்போஸ் என்ன சார் நம்ம ஹோட்டலில்? பாப்புலராக வந்து கிரில் தான் அதிகம் போகுது. கிரில் காம்போ தான் அதிகம் போகுது. கிரில் காம்போ, பார்பி காம்போ, பட்டர் சிக்கன் காம்போ, தந்தூரி காம்போ. இப்போது புதுசாக வேறு என்ன கொடுப்பீங்க? கிரில் காம்போவில் என்ன கொடுப்பீங்க? சிக்கனும் ரைஸும், காட்டன் சிக்கன், ஓகே, 2 பரோட்டா, அப்புறம் கிரேவி கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்ஸ் தான் வந்து கிரசன்ட்டை வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்குனதுன்னு நினைக்கிறேன். யா, அதான் இப்போவும் நாங்கள் பட்ஜெட் எல்லா ரேட்ஸும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். காஸ்ட் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் தான் பிஸ்னஸ். காஸ்ட்டும் டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் தான் மெயினாக பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸுக்கு. லைக் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எல்லா டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுதான் நாங்கள் மெயின்டைன் எல்லாமே மேனேஜர் எல்லாம் வச்சு எல்லாமே மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக எல்லாமே போகுது. அதனால தான் இப்போவும் பிஸ்னஸில் டாப்பாக இருக்குது. நேர்களே, இப்போ கிரசன்ட்டில் சார் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ரொம்ப பாப்புலரான ஐட்டம்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பிரேக்கு அப்புறம். வணக்கம் நேர்களே, இது ஏவியேட்டர்ஸ் அண்ட் பால்கையோட குக்கிங் ஷோ. இந்த ஷோவில் நம்ம இப்போ இருக்கிறது ஹோட்டல் கிரசன்ட்டில் சார் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து 4 ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதில் மொதல் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிச்சது. நம்ம சிக்கன் பொரிச்சதுன்னு சொல்லுவோம், அவங்க கேரளா ஸ்டைலில் வந்து அதை சிக்கன் பொரிச்சதுங்கிறாங்க. அதாவது ஒரு சிக்கனை வந்து நல்ல ஒரு மசாலா தடவி அதை ஃப்ரை பண்ணி அதை ஒரு வாழை இலையில் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த செஷன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் பொரிச்சதுன்னு சொன்னீங்க, அது வந்து ஆக்சுவலி நம்ம தமிழில் சொல்லப்போனால் பொரிச்ச சிக்கனா, ஃப்ரை பண்ண சிக்கனா? ஃப்ரை பண்ண சிக்கன் தான். இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அது மேலே போட்டு அது வேணும் தவாவில் வந்து செய்வாங்க. அது கேரளாவில் வந்து அது பொல்லிச்சதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஐட்டம் வந்து ஸ்பெஷல் இன்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இதில் பேஸ்ட் பண்ணி ஒரு லீஃபில் போட்டு அது இன்னும் தவையில் போட்டு தான் செய்வாங்க. அது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ தின்னாக்க முடியும் அவ்வளோ தின் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே ஸ்பெஷல் இன்மேட் மசாலா தான் போடுவாங்க. அது போட்டு இலையில போட்டு அது வந்து தவையில் ஃப்ரை பண்ணுவாங்க. அது இப்படி வச்சா டேஸ்ட் அதிகமாகும். லைக் தவையில் போட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் அதிகமாகும். ஸ்பைசி எல்லாமே லைக் ஸ்பெஷல் மசாலா தான் போடுவாங்க. ஸ்பைசி அவ்வளோ ஸ்பைசி இருக்காது, நார்மல் ஸ்பைசி தான். ஏன்னா பொதுவாக சென்னையில் வந்து உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் நிறைய விருப்பப்படுவாங்க இல்லையா? சவுத் இண்டியன்ஸே பொதுவாக ஸ்பைசி ஃபுட் தான் அதிகமாக இருக்குது. இங்கே எல்லா டைப் ஃபுட்டும் இருக்குது. லைக் சிக்கன் பொலிச்சது வந்து நார்மல் ஸ்பைசி தான், அவ்வளோ ஸ்பைசி இருக்காது. ஸ்பைசி இப்போது உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா ஸ்பைசியாக போடலாம்.
ஓகே சார், அடுத்த ஐட்டம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்? கிரில் சிக்கன் தான் மோஸ்ட் மூவிங் ஐட்டம். லைக் எல்லா அவுட்லெட்டையும் கிரில் சிக்கன் தான் அதிகமாக போகுது. இது வந்து மற்ற கிரில் சிக்கனோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் மசாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தின் லேயராக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிரில் சிக்கன் காம்போ வந்து நிறைய இருக்குது. லைக் நாங்கள் இப்போது பிரியாணி ரைஸ் கூடயும் கொடுப்பாங்க, கீ ரைஸ் கூடயும் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மோஸ்ட் பாப்புலர் தான் பரோட்டா சப்பாத்தி, வீட் பரோட்டா தான் நல்லா போகுது. லைக் அதுக்கு அதிகமும் லைக் ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக காம்போக்காக வருவாங்க. லைக் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் தான் நல்லா இந்த காம்போஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது. அப்புறம் நாங்கள் எம்எஸ்சி ஃபுட் கலர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் சைனீஸ் கூட எதுவுமே எம்எஸ்சி ஃபுட் கலர் எதுவுமே போட மாட்டோம். ஸோ அடுத்த ஐட்டம் என்ன பார்க்க போகிறோம் சார்? அடுத்தது வந்து கிழி பரோட்டா. அது இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் தான் ஆச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி. அது எப்படி சார், தர்பார் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்ததா? எப்படி இந்த பேர் வச்சது? அப்படியே இல்லை, சும்மா கிழினா லைக் பையன் தான் அர்த்தம். ஓ, மலையாள பேரா அது? ஓகே. அதனால தான் கிழின்னு பேர். ஓ, நான் தர்பாரில் சும்மா கிளி, அதனால நீங்கள் ஏதோ அந்த பாப்புலர் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஓகே. பைக்கு அர்த்தம், பைக்கு மலையாளத்தில் கிழியும் தான். ஓகே. அதனால தான் கிழி பரோட்டான்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன மாதிரி பரோட்டா சார்? அது நார்மல் பரோட்டா தான். அதில் வந்து ஸ்டஃப் பண்ணுவாங்க, சிக்கன் ஸ்டஃப் பண்ணி அது வந்து தவையில் போடுவாங்க. ஓகே. தவையில் போட்டு அந்த ஒரு அது வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக் எல்லாம் நல்லா இருக்கும். லைக் ஃப்ராக்ரன்ஸ். ஓகே. அந்த அரோமா இருக்கும். அது இப்போ லைக் அவங்க சர்ப்ரைசிங்காக இருக்குது. லைக் இன்ட்ரடியூஸ் பண்ண நாளிலிருந்தே நல்லா மூவிங் ஆகுது. கில்க்கு அப்புறம் தந்தூரி ஐட்டம்ஸ் தான் நல்லா மூவ் ஆகுது. ஈவன் தந்தூரி காம்போ, பார்பி காம்போ, இது தந்தூரி பார்பியூக்காக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. லைக் இதுக்கும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக கிடைக்குது. லைக் எல்லோரும் சொல்லுவாங்க லைக் மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அப்படிதான் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் தான், நல்ல ஃபீட்பேக் தான் இருக்குது.
தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி லைவாக ஒரு குக்கிங் செக்ஷன் பார்த்தோம். கண்டிப்பாக நேர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட் சார். வேறு நம்ம நேர்களுக்கு கிரசன்ட்ல வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இதாக இருக்கா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா? வேறு நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸும் நல்லா மூவ் ஆகுது. கரிமீன், ஐலா, நெத்திலி, ஃபிஷ் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது. ஃபிஷ் ஐட்டம்ஸும் நல்லா மூவ் ஆகுது சிக்கன் கூட. வேறு நிறைய வெரைட்டி ஃபிஷ் இருக்குது. நெத்திலி, ஐலா, ப்ரௌன், ஸ்குவிட். வேறு இப்போது வந்து கேரளா ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இருக்குது. இலையடா, எலாஞ்சி, பழந்தரிச்சது இதெல்லாம் நல்லா மூவ் ஆகுது. இப்போ நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. சட்டி பத்திரி, உன்னக்காய், முட்டை மரிச்சது. வியூவர்ஸ் கண்டிப்பாக கிரசன்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே எல்லா வெரைட்டி டிஷ்ஷஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்றைக்கி இந்த ஏவியேட்டர்ஸ் அண்ட் பால்கை நிகழ்ச்சியில் ஹோட்டல் கிரசண்டோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க. அவங்களோட ஒரு 4 ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் நம்மளுக்கு பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. நான் இப்போ இந்த கிரில் சிக்கனை சாப்பிட போகிறேன். ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலேஷ். நன்றி, வணக்கம், பாய்.